ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகர் கோயில் 18ஆம் படி கருப்பசாமியோட வரலாறு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது. இன்றைக்கி போடுறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சித்திரை திருவிழா அப்படின்னோடனே மதுரையில் சடனாக எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் தாண்டி கள்ளழகரோட அந்த சிறப்பு தரிசனத்தை தான். ஸோ அந்த கள்ளழகர் கோயிலில் அமைஞ்சிருக்க 18ஆம் படி கருப்பசாமியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். சொல்லவும் கேட்கவும் எவ்வளோ சொன்னாலும் எவ்வளோ கேட்டாலும் பத்தாது அவருடைய வரலாறு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மலையாள தேசத்தில் இருந்த 18ஆம் படி கருப்பசாமி நம்ம மதுரை பக்கத்தில் இருக்க அழகர் கோயிலுக்கு எப்படி வந்தாருங்கிறதும், எந்த காரணத்துக்காண்டி வந்தார் அப்படிங்கிறதும், இப்போ எந்த காரணத்துக்காண்டி இங்கே இருக்கார் அப்படிங்கிறதையும் ஒரு சில தகவல் வழியாக நம்ம கேட்டிருப்போம். ஆனாலும் இந்த பதிவில் அதை விரிவாக பார்க்க போகிறோம். மதுரையிலேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அழகர் கோவில். அந்த அழகர் கோவிலுக்கு திருமாலிருஞ்சோலை அப்படிங்கிற இன்னொரு பேருமே இருக்குது. அங்கே இருக்க சுந்தரராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியோட நமக்கு காட்சி தராரு. அவருக்கே காவல் தெய்வமாக அங்கே நின்று காப்பாற்றுறவர் தான். காற்று போல் உருவம் இல்லாமல் அருவமாக நின்று அருள்பாலிக்கக்கூடியவர் தான் நம்ம 18ஆம் படி கருப்பசாமி. அவருடைய வரலாறை பற்றி பார்ப்போம். திருமாலிருஞ்சோலையில் இருக்கக்கூடிய, அதாவது அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளுடைய சிலை அவ்வளவு அழகாகவும் ஒரு தங்கத்தில் செஞ்ச சிலை மாதிரியும் மின்னும். அந்த சிலையோட அழகை பற்றி வர்ணிக்க முடியாத அளவுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. இதை ஒவ்வொரு நாட்டு அரசர்களும் கேள்விப்பட்டு அதை கவர்ந்து செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது, பாண்டிய நாட்டு கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் அந்த சிலையை யாராலையுமே கவர்ந்து போக முடியலை. இதை அறிஞ்சுக்கிட்ட கேரள தேசத்து மனுஷன் ஒருத்தர் அந்த ஊர் அரசர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி மதுரையில் ஒரு சுந்தரராஜ பெருமாளுடைய சிலை இருக்குது, அது அவ்வளோ அழகாக இருக்குமா, எந்த தேசத்து மன்னர்களாலையும் அதை கவர முடியலையா, அதனால நம்ம அதை கவர்ந்துட்டோன்னா மன்னர்களையும் பெரிய மன்னர்ன்ற பேரும் கிடைக்கும், அந்த அழகான சிலையும் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதை அவ்வளோ சீக்கிரம் இத்தனை மன்னர்களால் முடியாத பாதுகாப்பில் இருக்கக்கூடியதை நம்ம சித்து வேலைகளை கொண்டு மயக்கி எப்படியாவது அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி யோசனையும் சொல்கிறாரு. அதை கேட்ட மன்னருக்கும் ரொம்ப ஆர்வம் அதிகமாகி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ கேரளாலே அதிகமான சித்து வேலைகளில் பேர் போனவங்களாக ஒரு 18 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 18 பேர்களுமே நிறைய மந்திரவாதிகள் வராங்க. ஆனால் இவர் சொன்ன கட்டளைகளுக்கு ஒத்துக்கிட்டவங்க அந்த 18 பேர் தான். அந்த 18 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை கவர்ந்து வர்றதுக்கு போகிறோம், ஆனால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அந்த உத்தரவாதத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிறோம், எங்களுக்கு பாதுகாப்பாக படைத்தளபதி மாதிரி ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொன்னப்போ மன்னர் கேட்குறாரு, எத்தனை பேரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு பத்தாது, நாங்கள் கேட்கக்கூடிய ஆளை எங்களுக்கு காவலாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பந்தளத்து மன்னருக்கு கொடுத்த வாக்குக்காண்டி ஐயப்பனுக்கு காவலான் கீழே நிற்கிறாரு இல்லையா கருப்பசாமி, அவர் தான் எங்களுக்கு காவலாக கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இங்கே காவலாக நிற்கும்போது எப்படி உங்கள் கூட காவலாக வர முடியும், சரி அவர்கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது, என்னால் அங்கே உருவமாக வர முடியாது, அதனால என்னோட சக்திகளை எடுத்து நான் அருவமாக தரேன், நானும் என்னுடைய சக்தியும் ஒன்று தான், அதனால் நான் அதை அருவமாக தர்றேன், அருவமே உருவம் மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அந்த நம்பிக்கையில் இந்த 18 பேரும் சேர்ந்து அவரோட கிளம்பி போகிறாங்க. இப்போது மதுரைக்கும் வந்தாச்சு. வந்த உடனே மதுரையோட அந்த கோவிலோட கோட்டை சுவர் பக்கத்தில் கருப்பசாமியை நிற்க வச்சுட்டு, நீ இங்கேயே காவலாயிரு, வேறு யாரும் எங்களுக்கு எந்த ஆபத்தும் கொடுத்துடக்கூடாது, அதனால் நீ இங்கேயே காவலாக இரு, நாங்கள் போய் அந்த சிலையை கவர்ந்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவரும் காவலுக்கு நிற்கிறாரு. நாளாகிக்கிட்டே இருக்குது, உள்ளே போனவங்க வெளியே வரவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாங்க, எதனால் இப்படி இவ்வளோ நாள் தாமதமாகுதே அப்படிங்கிறத கண்ணை மூடி பார்க்குறாரு. அப்போது இவங்க 18 பேரும் கருவறைக்குள்ளே போனதும் அந்த சிலையை பார்த்து இவங்க அப்படியே மெய்மறந்து நிற்கிறது இவருக்கு தெரியுது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய சக்தியிலேருந்து அவங்களோட மயக்கத்தை தெளிய வைக்கிறாரு. மயக்கம் தெளிஞ்ச அந்த 18 பேரும்
இவர்கிட்ட வந்து நம்ம இவரை நேரடியாக பார்த்தால் வந்து கண்டிப்பாக இவரோட அழகில் மயங்கி இந்த சிலையை நம்மளால் கவர முடியாது, இங்கேயே இருந்துருவோம், அதனால் வேறு ஏதாவது யோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 18 பேரும் முடிவு பண்ணி அவங்க சித்து வேலைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மையை எடுத்து 18 பேரும் கண்ணில் அந்த மையை பூசிக்கிட்டு கருவறைக்குள்ளே போகிறாங்க. கருவறைக்குள்ளே போனோடனே எடுத்தோடனே அவர் சிலையை தொட முடியாது இல்லையா, அவரோட சக்தியை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மந்திரத்தை சொல்லி எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் அது வெறும் சிலையானதுக்கப்புறம் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அழகரை தொட்டு பூஜை பண்ணுவார் இல்லையா, அந்த 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 பட்டர் வந்து அந்த ஐயர் வந்து டெய்லி பூஜை பண்ணுறவர் வந்து நாளாக நாளாக அந்த சிலையோட பொலிவு வந்து கம்மியானோடனே இவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு என்ன கேட்குறாரு, பெருமாள் சிலைக்கிட்டே கேட்குறாரு, என்ன நான் டெய்லி ஒன்று அலங்காரம் பண்ணுவேன், அவ்வளோ அழகாக பொலிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய தேகம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொலிவிழந்துக்கிட்டு வருது, என்ன காரணம்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி கண்ணீர் விட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. போனோடனே தூங்குறாரு. தூங்குனவரோட கனவுல வந்த அழகர் வந்து, நீ தினமும் எனக்கு பூஜை பண்ணுற, என்னோட பொலிவு கம்மியாகுது, அதற்கான காரணம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ நாளைக்கு எனக்கு மிளகு தீர்த்தம் வந்து நெய்வேத்தியம் பண்ணு, அதன் மிளகு தீர்த்தம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை என்னோடய கருவறையை சுற்றி மட்டும் தெளிச்சுப்பார், உனக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் அதே மாதிரியே மிளகு தீர்த்தம் தயார் பண்ணி காலையில் எல்லா அர்ச்சகரும் சேர்ந்து நிறைய விசேஷமான அர்ச்சகர்கள்லாம் வந்து பூஜை பண்ணி அந்த மிளகு தீர்த்தத்தை கருவறையில் தெளிக்கிறாங்க. அங்கே நின்ற அத்தனை பேருக்குமே அதிர்ச்சி. அந்த மை தடவனனால 18 பேருமே கருவறைக்குள்ளே தான் இருந்திருக்காங்க, ஆனால் யாருக்குமே தெரியல, அருவமாக நின்றுருக்காங்க, இவரோட சக்தியை ஃபுல்லாக மந்திரத்தை சொல்லி வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அர்ச்சகர் வந்து இந்த மிளகு தீர்த்தத்தை தாண்டி அவங்களோட சித்து வேலை எதுவுமே பழிக்கலை, அவங்க மந்திரம் சொல்கிறதையும் நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டினோன்னே அவங்க 18 பேரையும் கருவறையிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்து கோட்டை வாசல் கிட்ட நிப்பாட்டி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி எதனால் வந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி மன்னர் வந்து எங்களை அனுப்பிச்சாரு, கேரள தேசத்து மன்னர், நாங்கள் வந்து அழகர் பெருமானை வந்து கவர்ந்து போக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த விவரத்தை சொல்கிறாங்க. என் கூட வந்த கருப்பசாமியும் வாசலில் கோட்டை வாசலுக்கு வெளியே காவலாக நிற்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பயங்கர கோவமாயிடுச்சு. எங்களோட அழகர் பெருமானை கவர்ந்துட்டு போக நீங்கள் வந்திருக்கீங்களா, 18 ஊருக்கும் நாங்கள் பார்த்து கும்பிடுற எங்கள் சாமி நீங்கள் கவர்ந்து போக வந்திருக்கீங்களா அப்படின்னு இவங்களுக்குலாம் பயங்கரமான கோவம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கவர்ந்து போகத்தான் வந்தோம், அது ராஜ கட்டளை, அதை கவர்ந்து போக தான் வந்தோம், ஆனால் அவரோட அழகில் மெய் மறந்தது என்னமோ உண்மைதான், நாங்கள் திரும்ப எங்கள் தேசத்துக்கு போனால் எங்கள் மன்னர்கிட்ட கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமையும் போயிடும், இவர் அழகில் ஒரு சுவாமி சிலையை பார்த்து நாங்கள் மயங்கினது இதுதான் முதல் தடவை, நாங்கள் மயங்கின இந்த இடத்துலையே நாங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம், அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறதுக்கான காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அங்கே இருக்கவங்களுக்கும் அது சரி அப்படின்னு பட்ட உடனே, இப்போ நாங்கள் உயிரோடு இருந்தால் இங்கே வந்து ஆபத்து தான், அதனால் நாங்கள் எங்களை வந்து எங்கள் 18 பேரையும் வந்து ஆவாகனம் பண்ணிடுங்க தரையில், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு காவலாக வந்து எங்கள் கூட வந்த கருப்பசாமியவே நிற்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பதிவு அங்கே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே இருந்து அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வராரு. வந்து பார்த்தோன்னே அவருக்கா பயங்கர கோபம், நம்ம வந்த வேலை என்ன, நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. கேட்டவுடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, 18 பேர் எங்களால் முடியலை, நீங்கள் வேணும்னா போயிட்டு அழகர் சிலையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் நேராக போகிறாரு கருவறைக்குள்ளே. இவர் தான் கோவக்காரராச்சே, நேராக போகிறாரு. போனவுடனே அந்த சிலையை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே மயக்கமாக வந்துடுது, அங்கேயே நின்றுறாரு. அதுக்கப்புறம் ஐயர் வந்து அதே மிளகு தீர்த்தத்தை தெளித்து அவரோட சுயநினைவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவரும் கோட்டை வாசல் அருகே வராங்க. வந்த உடனே ஒரு அசரீரி மாதிரி ஒன்று கேட்குது. அதில் என்ன வருது அப்படின்னா, இந்த 18 பேரும் வந்து பில்லி சூனியம் இந்த மாதிரியான ஏவல் இந்த மாதிரியான செய்கைகளை செய்யக்கூடிய சித்து வேலை தெரிஞ்சவங்க இந்த 18 பேரும். இந்த 18 பேரையும் அடக்கி ஆளக்கூடியவராக 18 படிகளுக்கும் இந்த 18 பேரையும் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுகளாக படுக்க வைத்து அந்த 18 பேரின் மேல் நீ ஏற ஏற அவங்க வந்து கல்லாக மாறிடுவாங்க, அந்த 18 பேருக்கு மேலேயும் நீ நின்று இந்த கோட்டை வாசலை சுற்றி நீ காவலாக நிற்கணும், என்னுடைய சிலையை இதுக்கு மேலே யாரும் கவர்ந்து போகக்கூடாது, கவர்ந்து போகணுன்ற எண்ணமும் வரக்கூடாது, உன்னை தாண்டி என்னை பார்க்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அந்த சந்தோஷம் அதிகபட்சமாக இவருக்கு தாங்கவும் முடியலை. சரின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் இவ்வளோ பண்ணுறேன், ஆனால் எனக்காண்டி நீங்கள் வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டோடனே,
என்ன அப்படின்னு சொல்லி அந்த அசரீரி குரல் கேட்குது. என்ன அப்படின்னு பெருமாள் கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, தினமும் வந்து எந்த நல்லதோ கெட்டதோ கணக்கோ எதுவோ நான் உங்களுக்கு முழுசாக காவலாக இருக்கேன் அப்படின்னா என்னை மீறி தான் உங்ககிட்ட வரணும். உங்களுக்கு படைக்கப்படுகின்ற உணவு முதற்கொண்டு என்னை மீறி தான் உங்ககிட்ட வரணும். அதனால் எனக்கும் அதில் பங்கு இருக்க மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா சரி, வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் உங்ககிட்டே ஒப்படைக்கப்படும். உனக்கு அப்புறம் தான் என்கிட்ட கொண்டு வருவாங்க. அர்த்த ஜாமத்தில் எனக்கு படைக்கிற அந்த சாப்பாடு வந்து கண்டிப்பாக உனக்கு மட்டுமே வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி 18 பேரும் படுக்கிறாங்க. 18 பேர் மேலேயும் இவர் ஏறி நிற்கிறாரு. நின்ற உடனே நான் அருவமாக தான் வந்தேன், இங்கே இருக்க மக்களுக்கு உருவமாக கண்ணுக்கு தெரிகிறேன், ஆனால் என்னுடைய சுயரூபம் அருவந்தான், நான் அருவமாக தான் இங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிறாரு. 18 பேரும் கல் சிலையாக மாறிடுறாங்க. இதுதான் வந்து இப்போ நம்ம மலையாள தேசத்துலேருந்து நம்ம 18ஆம் படி கருப்பசாமி நம்ம கோவிலுக்கு வந்ததோட வரலாறு. இதுக்கப்புறம் அவர் வந்து நின்றதுக்கப்புறம் நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகளை பற்றி இப்போ பார்ப்போம். அந்த 18ஆம் படி கருப்பசாமி கிட்ட முக்கியமான சில விஷயங்களுக்காண்டி சுத்துப்பட்டு கிராம மக்கள்லேருந்து தெரிஞ்சவங்கலேருந்து சிட்டிக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் போய் எல்லா பிரச்சனைகளும் சொல்லி வழிபடக்கூடிய தெய்வமாக, காவல் தெய்வமாக அவர் இருக்கார். கருப்பசாமினாலே அதிகபட்ச கோவக்காரர், நியாய தர்மம் தெரிஞ்சவர் இப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதிகபட்சம் அன்பானவர்னும், அழுது கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார், நம்ம கூடவே ஒரு 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 அருவமாக நம்ம கூடவே நிற்பார் அப்படிங்கிறது உணர்ந்தவங்களால் மட்டும்தான் உணர முடியும். எந்த தவறு செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் கருப்பசாமி சன்னதி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி அந்த தவறை செஞ்ச தவறை செய்யலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கையை அழுகி போகிற நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடந்த விஷயங்கள். இப்போ வரைக்குமே அழகர் கோவிலை பூட்டின சாவி வந்து இவர்கிட்ட தான் வச்சுட்டு மறுநாள் வந்து எடுக்கிறதா சொல்கிற ஐதீகமும் உண்டு. அவருக்கு நம்ம ஊர் மக்கள் வந்து வேண்டுதலுக்காண்டி அருவா வாங்கி சாத்தக்கூடிய பழக்கமும் இருக்குது. இதோட அதிகபட்ச மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறது என்ன அப்படின்னா, அந்த கதவில் இருக்க அந்த சித்து வேலைக்காரங்களையும் அருவமாக இருக்க நம்ம கருப்பசாமியும் அந்த கதவாக நினச்சி நம்ம கும்பிட்டுட்ருக்கோம். கதவுக்கு உள்ளே இருக்கவரை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆடி மாதம் பௌர்ணமி அன்னைக்கும் ஆடி 18 அன்னைக்கும் மட்டும் அவருடைய கதவு வந்து ஒரு 2 நிமிடம் திறக்கப்படும். அந்த 18 பேருக்கும் வந்து அவங்க பட்னியாகவே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பூஜை பண்ணணும் இல்லையா, அன்னைக்கு அவங்களுக்கு சின்ன தளியல் மாதிரி போட்டு அவங்களுக்கு தேவையான எலுமிச்சம்பழம், காதோலை, கருகமணி இந்த மாதிரியான சில பல பொருட்கள்லாம் வச்சு 18 படிகள் நம்ம வச்சு சூடம் ஏற்றி வணங்குவாங்க. அந்த 18 படியிலும் சூடம் ஏற்றி அந்த சூடம் அணையிறக்குள்ளே அந்த கதவை சாத்திடுவாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க ஆக்ரோஷமாக வெளியே வருவாங்கன்றதும், அந்த நேரத்தில் கருப்பசாமி முக்கிரமாக இருப்பார் அப்படிங்கிறதும் உண்மை. அந்த நேரத்தில் நம்ம என்ன வேண்டிக்கலாம், அதை நிறைய பேர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்களே தவிர எதனால அந்த கதவை திறக்கும் போது அங்கே என்ன வேண்டிக்கலாம் அப்படிங்கிறது கூட தெரியாது. செய்வனை, ஏவல் இந்த மாதிரியான பயப்படுறவங்க, இல்லை நம்ம குடும்பத்துக்கு ஒரே திருஷ்டியாக இருக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்க, அந்த கெட்டது எல்லாம் போகணும் அப்படிங்கிறத மட்டும் அந்த நேரத்தில் வேண்டிக்கலாம். திருமணம் நடக்கணும், அது நடக்கணும், இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் வந்து நார்மலாக அவர்கிட்ட வேண்டிக்கணும். ஆனால் அந்த கதவு திறக்கிற நேரத்தில் பழிக்கக்கூடிய அந்த 2 நிமிஷத்தில் திறந்து மூடும்போது பழிக்கக்கூடிய நிகழ்வு இதுதான். எந்த கண் திருஷ்டியோ ஏவலோ பில்லி சூனியோ நம்ம குடும்பத்துக்கு வர கஷ்டம் எல்லாம் போகணும் அப்படிங்கிறத வந்து அந்த நேரத்தில் வேண்டிக்கலாம். அழகர் பெருமான் வந்து நகர்வலம் போகிறதா இருக்கட்டும், ஏதாவது திருவிழாக்கு செல்கிறதாக இருக்கட்டும், கண்டிப்பாக இவர்கிட்ட சொல்லி நான் போயிட்டு வரேன், நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறதும், திரும்ப வந்தோடனே நான் வந்துட்டேன், நான் பத்திரமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் இன்ன வரைக்கும் வழக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆடி 18 ஆடி பௌர்ணமி அன்னைக்கும் பொதுமக்கள் வந்து சந்தன குடத்தை வந்து கொண்டு போகிறது இன்னும் வழக்கமாக வச்சுருக்காங்க. சந்தன குடத்தில் வந்து அவரோட கதவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. எத்தனை குடம் நீங்கள் கொண்டு வந்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 2 நாள் மட்டும் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. கருப்பசாமிகளே நிறைய சிலைகள் வச்சு நிறைய பேர்களில் அழைக்கப்பட்டாலும் அவர்களில் முதன்மையானவரும் அதீத சக்தியுடையவரும் இருக்கிறது வந்து 18ஆம் படி கருப்பசாமி மட்டும்தான். 18 படிகளோடு இருக்கக்கூடியவருக்கு எல்லா சக்தியுமே அதிகபட்சமாக இருக்கும். அருவமாக, அது உருவமாக இல்லாமல் அருவமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக இருக்கும். இதே மாதிரியான அழகர் கோயிலில் இருக்க மாதிரி இதே 18 படியோட அருவமாக இருக்கிற கருப்பசாமி வந்து நடுமுதலை குளம், செக்கானூர்னி பக்கத்தில் மதுரை பக்கம் இருக்கவங்களுக்கு தெரியும், நடுமுதலை குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்க கருப்பசாமியும் அதே அருவமாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வேண்டிக்கிட்டு அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக காற்றுலே அங்கே வந்து மணி கட்டுற பழக்கம் இருக்குது. அருவா சாத்துறதை விட மணி வேண்டிக்கிட்டு மணி கட்டுவாங்க. அந்த மணி சத்தம் அவருக்கு கேட்கணும். அந்த மணி சத்தத்தில் நம்மளும்
நம்மளோட வேண்டுதலை அவரை பழிக்க வைப்பாருங்கிறதும் அந்த மக்களோட நம்பிக்கை. அது ரொம்ப பவரான சாமி. அங்கேயும் அதே 18ஆம் படி கருப்பு தான், அதே அருவமாக தான் இருக்கார். இன்றைக்கி நம்ம கருப்பசாமியோட வரலாறை பற்றி பேசணும், பேசிக்கிட்டே இருக்கலாம். கருப்பசாமி வந்து ஏதாவது ஒரு ஆபத்து, ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், யாருமே இல்லாத நிலமையில் இருக்கேன், நீ மட்டும்தான் துணைன்னு மனமுருகி வேண்டுனா கண்டிப்பாக நமக்கு பக்கத்தில் இருக்கதை உணர்த்துவார். மனசார வேண்டிக்கிட்டா அவர் கூடவே நம்ம பக்கத்தில் அருவமாக இருப்பார். அதை மனசார மட்டும்தான் உணர முடியும். இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனியும் காவல் தெய்வங்களை பற்றியும் சில கோயில்களை பற்றியும் இனிமேல் ஆன்மீக தகவலில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு உங்களோட ஆதரவை கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.